ஆரம்பிக்கலாங்களா? வேறும் பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு? எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே ஒரு பனித்துளி, அது எரிமலை அணைத்திடுமா? வேட்டுக்குழியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது, இன முகவரி அது இனி விழித்திறந்து. Very good afternoon to one and all present here. ஸோ நம்ம சக்தி பாலிடெக்னிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு துறை சார்பாக வருகின்ற 28ஆம் தேதி தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்பட உள்ளது. அது சார்ந்து 4 விதமான போட்டிகள் நம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ வருகின்ற அறிவியல் தினம் கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாடலிங் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போவை நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போவில் நம்ம முதலாம் ஆண்டு துறை சார்பாக 41 டீம் இது வரைக்கும் தங்களுடைய ஒப்படைப்புகளை இங்கே சமர்ப்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அறிவியல் சம்பந்தமான ஒப்படைப்புகளை அது எவ்வாறு வேலை செய்யுது, சமூகத்துக்கு எந்த வகையில் தொடர்பில் இருக்கும், அதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அடிப்படையாக வச்சு உங்களோட ஒப்படைப்புகளை மதிப்பீடு செய்வதற்காக நமது கல்லூரியின் சிவில் துறையை சார்ந்த துறை தலைவர் டாக்டர் எஸ் சண்முகம் சார் அவர்களை இந்த சயின்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சிக்கு முதலாம் ஆண்டு துறை சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ மேலும் நம்மளது ஒப்படைப்புகளை மதிப்பீடு செய்வதற்காக நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமது விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நூலகர் முனைவர் எம் தங்கபாண்டி ஐயா அவர்களை வரவேற்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ இது ஏற்பாடு செஞ்சுருக்கிற முதலாம் ஆண்டு துறைக்கு வந்து என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அதை விட இதில் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு ரொம்ப ஆர்வமாக இதில் வந்து கலந்துருக்கீங்க. ப்ரைஸ் முன்ன பின்ன யாருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதா கூட நீங்கள் ஆர்வத்தோட ஈடுபாடு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பாராட்டுக்கள். மத்திய மாநில அரசாங்கம் வந்து இந்த மாதிரி புதுமைக்கு வந்து அறிவியல் சார்ந்த புதுமைக்கு அதே போல் டெக்னிக்கல் சைடு புதுமையாக கண்டுபிடிச்சா ரொம்ப ஊக்கம் கொடுக்குறாங்க. இதில் நல்ல ப்ராஜெக்டாக இருந்து தேசிய அளவில் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து திரு தங்கபாண்டி அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். இந்த உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஆர்வமாக கலந்துக்கிட்டீங்க, இவ்வளோ பேர் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதற்கு நடுவர்களாக என்னையும் சண்முகம் சாரையும் அழைத்த முதலாம் ஆண்டு துறை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை முடிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ பிபிஎம் வந்து ஒர்க் ஆகலேன்னு அதை கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க சார். இது வந்து ரிலேல வந்து 2 டைப் ஆஃப் ரிலே இருக்குங்க சார். சிங்கிள் ரிலே, டபுள் ரிலேங்க சார். அப்புறம் வந்து பிரெட் போர்டுங்க சார். இது மெயினாக இதுக்கு ஆர்டினோலேருந்து சர்க்யூட் வந்து இதாலே தான் சப்ளை ஆகுதுங்க சார். இந்த கீ ஸ்விட்சிங் சார். மொத்த சர்க்யூட் ஆன் பண்ணுறதுக்கு இது ஒன்றுங்க சார். சப்ளை இதில் எடுத்துக்குது, ஐஎஸ்பியில் எடுத்துக்குது. ஆமாங்க சார். இதில் எடுத்துக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே இதில் தான் சப்ளை. ஆமாங்க சார். மெயின்ஸுக்கு அங்கே ஒரு மெயின்ஸ் வந்துடுங்க சார். இந்த ஆர்டினோ கனெக்ஷன் அந்த இதுக்கு லைட்டுக்கு மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கிறீங்க. ஆமாங்க சார். ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டுருக்கீங்க. ஆமாங்க சார். மாதிரி பண்ணுறியா இல்லை ப்ளூடூத் தாங்க சார். இல்லை நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணுற மாதிரி? அது மாதிரி ட்ரை பண்ணோம். அது வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கலைங்க சார். அது
சென்சார் வந்து கிடைக்கல. போட்டு பண்ணலாம், போட்ட இங்கிருந்து வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார், டக்குன்னு சார் அதுக்கே பார்த்தோங்க சார், சென்சார் கிடைக்கல. அடுத்த தடவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ராக்கெட் வாட்டர் பாட்டிலில் வந்து வாட்டர் பாட்டில் ராக்கெட் செய்ய போகிறோங்க சார். இப்போ வந்து வாட்டர் கேனு, மவுத்து, அப்புறம் பம்பை வச்சு இப்போ செய்ய போகிறோம். இதில் வந்து வாட்டரும் ஏரும் ஃபில் பண்ணி 2 ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த பாட்டில் வந்து மேலே போகும். இது வந்து அங்கே வெளியே வந்து பண்ணிக்கிறோம் சார். எஸ் சார். சார் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ ஃபோர்ஸ்க்கு மேலே போகும். அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து போகுமா? எஸ் சார். சரி சரி. நீ வந்து இப்போ யார் இங்கே இப்போ பம்ப் பண்ணி வைக்கிறியா? சார் சார் ஒரு 2 செகண்ட் பம்ப் பண்ணு. சார். வாட்டர் ஏற்றிட்டு வந்து வெளியே சார் இங்கே வந்து மழை பெய்யறப்ப வந்து இங்கே வந்து தண்ணி படுறப்ப இங்கே வந்து இது மூலிமா வந்து இது வந்து வெளியே காஞ்சிருக்க துணி வந்து உள்ளே போயிருங்க சார். சார் மறுபடியும் இது வந்து வெயில் அடிச்சு ட்ரை ஆனால் மட்டும்தான் துணி வந்து வெளியே வரும். சரி சரி. சார் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். சார் இல்லைங்க, மழை பெஞ்சால் மட்டும்தான் இங்கே வந்து தண்ணி படுறப்ப மட்டும்தான் இது இதோடய கரண்ட் பாஸ் ஆகிறதுனால இங்கே இருக்கிற மோட்டர் வந்து சுற்றி துணியெல்லாம் வந்து உள்ளே போயிருங்க. மறுபடியும் இது வந்து காஞ்சி ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து வெளியே வரும். தண்ணி போட்டால் எவ்வளோ நேரம் சார்? ஒரு 2 செகண்ட்குள்ளே வெளியே அது நினைஞ்சாங்க சார். அந்தளவுக்கு நினையாது. இல்லை க்ளவுட்லேயே வர்ற மாதிரி பண்ண முடியாதா? க்ளவுடு சென்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி சார். இப்போ மழை பெய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டென்ஸ் ஆகணும். கருப்பாயி தானே கருப்பாயி தானே உள்ள. நீ சொல்கிற மாதிரி பார்த்தா தண்ணி நினைச்சிட்டு பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் வித்தியாசம்? சார் அதுக்கு வந்து நம்ம சென்சார் டைப் வச்சாலும் நீ வந்து தண்ணியை வந்து சென்ஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கோம். க்ளவுடு சென்ஸ் பண்ணுற மாதிரி செஞ்சு கட்டு. சரி, ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வச்சாவே சார் ட்ரை ஆனது தூரல் போடுறப்பே உள்ளுக்கு போயிடும். சார் தூரல் போடுறே உள்ளுக்கு போயிடும். காப்பர் ஒயரிங் சார், பிவிசி பைப்பில் சுற்றி இருக்கும். இப்போது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி சுற்றுறோம் அந்த மாதிரிங்க சார். இப்போ சப்ளை கொடுத்தாங்க சார், ஃப்ளெக்ஸ் உருவாகுதுங்க சார். மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால இங்கே லைட் எரியுது அது என்ன டெஸ்ட்லாம் இருக்கா இல்லை சார்? பேர் டெஸ்ட்லா அவர் கண்டுபிடிச்சது சார். அவர் கண்டுபிடிச்சதா சார் ஆமாம். இதுக்கு ப்ராக்டிக்கலாக எங்கே யூஸ் ஆகிட்டு இருக்குதா? எதுக்கு யூஸ் ஆகுது சார் எங்கே யூஸ் ஆகுது சார்? எலக்ட்ரிக்கில் யூஸ் ஆகுது சார். அந்த லைட் வந்து காயிலேருந்து இது பண்ணுற எலக்ட்ரிக்கல் இல்லாமல் காயில் வச்சு மேக்னெட்டிக் இது கரண்ட் சார். சென்சார் வச்சுருந்தோன்னா நம்ம இன்புட் என்ன பேட்டரிங்கிறது வர சார். ஆமாம், பவர் நம்ம இங்கே காயிலே கொடுத்தோம்னா சார் ஃப்ளெக்ஸ் உருவாகுதுங்க சார். அதனால மேக்னெட்டிக் பவர் கொடுத்தனால ஃப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால கரண்ட் இருக்காது சார். கரண்ட்டு பாஸ் ஆகுது சார். அவ்வளோ கரண்ட் இதில் வராதா சார்? ஆமாம். இப்போ 20 வாட்ஸ் பல்ப்னா எவ்வளோ எடுக்கும்? அப்போ நார்மலாக இப்போ இதுக்கு எவ்வளோ எடுக்கும்? இது பண்ண எவ்வளோ எடுக்கும்? எவ்வளோ கம்மியாகும்? எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகும் சார்? இது 9 வோல்ட் பேட்டரிங்க சார். பவர் கம்மியாக நமக்கு எல்இடி பல்ப்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி எல்இடியே ரொம்ப கம்மியாக தான் கன்சியூம் ஆகுது சார். இதனால் அதை விட எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாகும்? ரிசல்ட் எதாவது வச்சுருக்கீங்களா? சரி, வித்தியாசமான முயற்சி, நல்லா பண்ணுங்க. டெஸ்டரா? சரி. இப்போ வந்து இதில் வச்சுருந்தாங்க சார். இப்போ இது போயிருந்தாங்க சார், லைட் எரியாதுங்க சார். இதுவே நல்லா இருந்தாங்க சார், லைட் இந்த மாதிரி எரியுங்க சார். இப்போ நார்மலாக டெஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சார்? சார் அது வந்து சுவிட்ச் போர்டில் இது வச்சு செக் பண்ணாங்க சார். இது வந்து இது போர்டில் ஏதாவது சர்க்கியூட் இப்போ என்ன எப்படி பண்ணுறாங்க? இப்போ போர்டு போச்சுன்னா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ அதுக்கு இப்போ நீ பண்ணி காமிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சார் இப்போ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்லாம் இருக்குது. அதை விட இங்கே என்ன அட்வான்டேஜ்? அது ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாம் பண்ணிடுது இந்த வேலையை. சார் இப்போ கிராமத்துலைங்க சார், அப்போ இப்போ
பண்ண முடியல இப்படி பண்ணாங்க சார். கிராமத்துலேயும் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது இல்லை? இப்போ அது மொபைல்லேயும் ஆன் பண்ணிக்கிறாங்க, ஆஃப் பண்ணி. சரிங்க. இது ஒரு அந்த மாதிரி இது ஒரு அலாரம் அடித்தா போய் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எரியும். இது எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது? கான்செப்ட் சொல்லுவாங்க சார். இது வந்து இப்படி சுற்றுறதுனால சார் அவ்வளோதானே? இப்போ தண்ணி கால்குலேட் பண்ணி விடலாம்ல? ஒரு செடிக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா கால்குலேட் பண்ணி விட முடியுமா இதில்? சரி, நம்ம இங்கே நீங்கள் எந்த ஊர்? ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் போய் இந்த பலூன் வந்து ஈலியம் கேஸ் மாதிரி ரியாக்ட் ஆகும் சார். ஹைட்ரஜன் கேஸை ஃபில்அப் பண்ணி. சார் சார் இது வந்து என்னது? சார் அலுமினியம் ஃபாயிலுங்க சார். அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கோங்க சார். அலுமினியம் ஃபாயில் இந்த ட்ரை கிளீனிக் பவுடர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க சார். அதில் வந்து NaOHS அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறங்காட்டியும் அதோட நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறங்காட்டியும் நமக்கு வந்து ஹைட்ரஜன் கேஸ் ஃபார்ம் ஆகும் சார். இன்னும் இந்த ஹைட்ரஜன் கார்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதில் எப்படி பண்ணுறாங்க சார்? அவங்க வந்து ஹைட்ரஜன் கேஸ் அது அவங்க யூஸ் பண்ணுறது வந்து வேறு கெமிக்கலுங்க சார். இது நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து யூஸ் பண்ணுறதாங்க சார் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அது ரெண்டு டைப் ஆஃப் கெமிக்கல். இல்லைங்கண்ணா, அது இதே தானே வச்சுருக்காங்க. நீ இதில் என்ன வித்தியாசமாக என்ன காமிச்சிருக்க? சார் ஆளுங்க போக வேண்டியதில்லை, நானாக எரிஞ்சு வைக்கிறியா? யாரெல்லாம் ரிமோட்டாக இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் இது வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து சோலார் லைட்டா? சோலார் லைட்டா இல்லை ஆர்டினரி EV லைட்டா? EV. ஓ, சோலாரு அப்படியே தானே ஆன் ஆஃப் ஆகிக்கும். EVலையும் நீ அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குற, அப்படி தானே? இப்போ இல்லையா அந்த மாதிரியெல்லாம்? இப்போ அந்த மாதிரிலாம் இல்லையா? இருக்குதா? இல்லை, சோலாரில் தாங்க சார். சார் அதே நீங்கள் வந்து வீட்டு டைம் வெயில் அடிக்கிற டைம் வந்துங்க சார் சோலார் பவரை ப்ரொடியூஸ் ஆகிற பவருங்க சார் அப்படியே லைவாக வந்து மோட்டாருக்கு போயிருங்க சார். ஸோ இங்கே வந்து முன்னாடி இருக்கிறது வந்து 10 வோல்ட்டு 3 amp பேட்டரிங்க சார். ஸோ பின்னாடி வந்து 12 வோல்ட்டு 1.5 amps பேட்டரிங்க சார். ஸோ முன்னாடி இருக்கிற பேட்டரி வந்து ஆம்ஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க சார். முன்னாடி இருக்கிற சோலார் பன்ஸ். ஸோ பின்னாடி இருக்கிற சோலார் பன்ஸ் வந்து வோல்டேஜ்க்காக யூஸ் பண்ணுறாங்க சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா DC to DC பூஸ்ட் கன்வெர்ட்டர் சார். ஸோ இது வந்து டியூவல் பவர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. சிங்கிள் பவர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் போட்டோம்னா ஸோ உங்களுக்கு வோல்டேஜ் வந்து லாஸ் கம்மியாகும் சார். ஸோ அதனால் டியூவல் பவர் பூஸ்ட் கன்வெர்ட்டர் போட்டுருங்க சார். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோலார் ஓவர் பேட்டரி சார்ஜ் ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாதுன்னு கட் ஆஃப் ஆகிறதுக்கு அதெல்லாம் போட்டுக்கணும் சார். கன்வெர்ட்டருங்க சார் இங்கே இருக்கிறதுல. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாத சார் வீட்டில் சும்மா நிற்கும் போது ஸோ இதுலேருந்து 12 வோல்ட்டு அவுட்புட் எடுத்துக்கலாங்க சார். நீங்கள் வீட்டில் இருக்கிற 12 வோல்ட் LED பல்ப் ஸோ அதுலேருந்து எரிய வைக்கிறதுக்கு இதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாங்க சார். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் உள்ள மோட்டார் யூஸ் பண்ணிங்க சார். ஹப் மோட்டாருங்க சார். 48 வோல்ட் 1 கிலோவாட்டுங்க சார். சரி, இப்போ இது லைவாக சோலார் சார்ஜ் ஆகி ஓட்ட முடியுமா? ஆமாங்க சார். ஓட்டலாமா? இது எவ்வளோ காஸ்ட் ஆகுது சார்? இப்போ புதுசாக போட்டிங்கன்னா 5000 சார். கவர்மெண்ட் மானியத்தோடு ஹெல்ப் பண்ணாங்கன்னா 5000குள்ளே செஞ்சிடலாம் சார். நாங்கள் கல்வி நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகும் சார். அதனால் ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிறோம் 3D ப்ராஜெக்ட் சார். ஆமாம். நீங்கள்
இது எப்படி பண்ணியிருக்கீங்க மொபைல்லேருந்து வர மாதிரி? சார் மொபைல்லேருந்து வருங்க சார். இந்த கண்ணாடி சார் நம்ம எப்போ சாதாரண யூஸ் பண்ணுற கண்ணாடி தான் சார். 45 டிகிரி சைஸில் சைடில் வைக்கும் போதுங்க சார் அந்த ஒரு நைட்டில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இதாக தெரியும் சார். ட்ரெயிலர் அந்த இதில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் சார். ரிகாஷன் ஆரியஸ் சார் 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 டெல்லி இங்கே நம்ம பக்கத்தில் ட்ரிவாண்ட்ரம் இருக்குது, பெங்களூர் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ ஒன்று பண்ண போகிறாங்களே ராக்கெட் லான்ச்சிங், எங்கே சொல்லி பார்க்கலாம்? சார் பண்ணணும் சார் பண்ணணும் சார். எது இப்போ ராக்கெட் நீங்கள் சார் இப்போ வெளியே இங்கே அடிச்சா சரி சார். இல்லைன்னா இதுவே சென்சார் படி ஆஃப் ஆகிடுங்க சார். இது வந்து கேப் விழுந்துருச்சுங்க சார். அதனால் லைட்டாக ஏன் சார் இது சார் உள்ளே சென்சார் இப்போ ஏற்கனவே மொபைல் ஃபோன்லேயே இதெல்லாம் பண்ணிட்டாங்களா? மொபைல் ஃபோன்லேயே இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம்ல? இதில் என்ன ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கீங்க சார்? மோட்டர் நம்ம வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் கிளம்பும்போது ஆஃப் பண்ண போயிட்டு அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபுல்லாச்சுன்னா அதே ஆஃப் ஆகிடுச்சு சார். இங்கே கேப் விழுந்துருச்சா ரெகுலராகவே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல? ரெகுலர் உள்ளே ஆட்டோமேட்டிக்காக சென்சார் இருக்குது சார். அதே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். மொபைல்லேயும் பண்ணிக்கலாம் சார். மொபைல்லையும் பேஷண்ட்டுங்க சார். இது ஒரு பேஷண்ட்டுக்காக மெயினாக க்ரியேட் பண்ணுதுங்க சார். இந்த இது லைட்டில் வந்துங்க சார் ப்ளூடூத் மூலமே கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஒரு எங்கள் அம்மையாக இருந்தாங்கன்னா அவங்களால எந்திரிக்க முடியலைன்னா அவங்களுக்காக ஒரு க்ரியேட்டுங்க சார். இப்போ அவங்க எந்திரிச்சு லைட் ஆன் பண்ணிகிட்டு இருக்கணும், அவங்களால ஆன் பண்ண முடியாதுங்க சார். ஆனால் ஃபோன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் சார். இது வந்து டிஸ்பிளே எல்இடி டிஸ்பிளேங்க சார். இது கியர் ஸ்விட்ச்சு, பிரெட் போர்டுங்க சார். இதெல்லாம் ரிலேங்க சார். ரிலேயில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிலே இருக்குங்க சார். சிங்கிள் ரிலே, டபுள் ரிலேங்க சார். மெயினாக கான்செப்ட் வந்து ஆர்டினோலேருந்து வருதுங்க சார். மெயினாக சப்ளைல இருந்துங்க சார். இப்போ சார் ப்ளூடூத்துங்க சார். சுவிட்ச் இதுக்குன்னு தனி ஆப்புங்க சார். இப்போது ஆன் இப்போ ஸ்விட்சிங் ஆன் ஆகிடுங்க சார். கிட்டத்தட்ட 100 மீட்டரும் ஒர்க் ஆகுங்க சார். இது 100 மீட்டர்ஸ்னால் அது வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் ஆப்ரேட் ஆமாங்க சார். பல்ப் ரூம் சார். இந்த இடத்துல காட்டிடுங்க சார். ரிலே கரெக்டாக இருக்குங்க சார். இது மெயினாக பேஷண்ட் எல்லாமே பல்பு, ஃபேனு இந்த மாதிரி எதுனாலும். ஆமாங்க சார். இது வந்து பிடி டெம்பரேச்சருங்க சார். பாடி டெம்பரேச்சர். இது வந்து பிஎம்டி 180 சென்சாருங்க சார். இது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர், இது ரூம் டெம்பரேச்சர் வந்து இதில் காட்டிடுங்க சார். ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அதுக்கு ஏதாச்சும் இதுக்கு சார் நெக்ஸ்ட் அப்டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க சார். அதில் என்ன பண்ணலாம் சார்? சென்சார் இருக்குங்க சார். அந்த சென்சார் இருக்குது. ஆமாங்க சார். ரிமோட்லேயே போய்க்கலாம் வந்துக்கலாமா அதில்? ஆமாங்க சார். அது பண்ணிக்கலாம் சார். வந்து பாடி டெம்பரேச்சருங்க சார். கை கட்டுங்க சார். இந்த 2 மானிட்டர் இருக்குங்க சார். பீட்டிங் இந்த இடத்துல இது வந்து பிஎம்டி 180 சென்சருங்க சார். இது கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க சார். அந்த இடத்துல என்னென்னா கரண்ட் சப்ளை வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது சார். அதான் ப்ராப்ளம். இந்த நெக்ஸ்ட் அப்டேட்டில் நாங்கள் ரெடி பண்ணிடுவோங்க சார். இதெல்லாம் தண்ணி கட்டியிருந்தாங்கன்னாங்க சார் தண்ணி தேவைப்படாதுங்க சார். அதே இந்த மண்ணெல்லாம் வந்து ட்ரையாக இருந்துச்சுன்னா அதே மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்துக்குங்க சார். ஏதோ கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா தண்ணி போதுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதே மோட்டரெல்லாம் ஆஃப் ஆகிருங்க சார். சார் விவசாயிக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இப்போ எல்லாம் இப்போ ஆர்கானிக் விவசாயமெல்லாம் வந்திருக்கு சார். ஆமாம். அதுக்கெல்லாம் இது எப்படி சப்போர்ட் பண்ண? மொபைல்லையே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சார். இதான் வந்து இதுங்க சார். ஏற்கனவே நிறைய இது மொபைல் ஆப்ரேஷன்ஸ்லேயே நிறைய வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அதில் என்ன எப்படி வித்தியாசமாகுது இதில்? சார் மொபைல் ஆப்லேயே நிறைய வந்துருச்சு. இப்போ நீ எப்படி இப்போ இதில் என்ன வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுல? சார் அதுங்க சார் இது வச்சுருக்காதுங்க சார். இது வந்து ஏதோ இரும்பு அந்த பிளேட் மாதிரி கொஞ்சம் ஆழமாக இருக்குது. தண்ணி ஊற்றுற கொஞ்சம் இருந்து எடுத்தாலும் தண்ணி ஊற்றின்னு சரி போயிடும்ல. இருந்து கொஞ்சம் தண்ணி பதட்டப்படாமல் கை
மண்ணிலே மண் வந்து ஈரப்பதத்தை எப்படி அதை ரீட் பண்ணுது, எப்படி சென்ஸ் பண்ணுது அப்படின்றத நீ காட்டு. அவ்வளோதான் கீழே போகிறோன்னே ஈரமாகனே ஆஃப் ஆயிடும். சார் ஒரு தண்ணி மட்டும் இருந்தால் தான் சார் அப்படியா? இல்லை அந்த சென்சார் கொஞ்சம் வீடியோ சென்சார் சார் ஃபயர் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் சார் ஹைட்ரஜன் தண்ணியிலேருந்து பிரிஞ்சு வர்றதா? ஆமாங்க சார். சார் உப்பு தண்ணியாக இருக்குங்க சார் அது உப்பு தண்ணியிலேருந்து அதான் சார் ஈஸியாக கிடைக்குதுங்க சார். சார் ஆமாங்க சார், அதுலேருந்து கேஸ் ஈஸியாக கிடைக்குதுங்க சார். எவ்வளோ வாட்டர்லேருந்து எவ்வளோ கேஸ் கிடைக்குன்னு ஏதாச்சும் கால்குலேஷன் இருக்கா சார்? அது இல்லை இப்போ இல்லைன்னா இப்போ ஒரு 1 லிட்டர் தண்ணியில் இவ்வளோ நேரம் எரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? வேணும். ஆமாம் சார். நம்மளாம் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியர்ஸ் இல்லையா, கான்செப்ட்டு வித்து கால்குலேஷன்ஸும் வேணும். அப்போ தான் அது வயபிளாக இல்லையான்னு இது வந்து கான்செப்ட் மட்டும் கரெக்டாக இருக்கலாம், நமக்கு ஃபீஸிபிளாக அப்படிங்கிறது தெரியணும். சார் நீங்கள் இது கண்ணை போடுங்க. என்னது சார் போட்டுக்கோங்க சார். என்ன செய்யணும் சார் நீங்கள் கண்ணாடி போட்டுக்கோங்க சார். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக ட்ரைவ் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி இருக்குங்க சார், வண்டி ஆனில் இருக்குங்க சார். இப்போ நீங்கள் வந்து கண்ணை வந்து மூடினீங்கன்னா ஒரு 3 to 5 செகண்ட்ஸில் வண்டியை டோட்டலாக வந்து ஆஃப் ஆயிருங்க சார். வெஹிக்கல் நீங்கள் காராக இருந்தாலும் சரி லாரி எதாக இருந்தாலும் ஆஃப் ஆயிருங்க சார். இப்போ கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க சார். சரி கரெக்டாக விடா. இல்லை என்ன ஆக்சுவலாக கான்செப்ட் என்ன அதில்? சார் என்னென்னாங்க சார், இப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சில பேர் தூங்குறாங்க, தூங்கும்போது ஆக்சிடென்ட் ஆகுது இல்லைங்க சார், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சொல்லுங்க சார். ஆன்டி ஸ்லீப்பிங் அலாம். ஆமாங்க சார். அலாம் இல்லைங்க சார், வண்டியை அப்படியே ஆஃப் ஆகிடும். இது இப்போ ஆக்சுவலாக கண்ணை மூடுனா அதில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 1 செகண்டோட கம்மியான நேரம் தான் போதும். சார் இல்லை சார் 3 செகண்ட் இல்லை அதான் தூங்கிடுறாங்க. இது எவ்வளோ நேரத்தில் சென்ஸ் சார் பண்ணும்? 3 செகண்ட் 3 செகண்டில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகிருங்க. 3 செகண்ட் எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம்? லெஸ் தேன் செகண்ட், மைக்ரோ செகண்ட் வைக்கலாமா? 1 செகண்ட் அதான் மைக்ரோ செகண்ட் வைக்கலாம் கூட. இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி 3 செகண்ட் 3 to 5 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். அவர் ஸ்பீடாக போவார். அதுக்கேற்ற மாதிரி அதுவும் சென்ஸ் பண்ணி ஸ்லோ பண்ணுங்க சார். அது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் ஸ்மால் சைஸ் வாங்கிட்டோம்னால சரி நம்ம இது காருக்கு இருக்கிற வைக்கிற மாதிரி வந்து நேரம் அவர் வந்து கண்ணாடி போட்டு கண்ணாடி தேவையில்லை சார். இது வந்து ஸ்டேரிங்லேயோ இல்லை முன்னாடி மிரர்லேயோ அட்டாச் பண்ணி ஒயர்லெஸில் கண்டுபிடிச்சா ஒயர்லெஸில் அட்டாச் பண்ணிட்டோம்னா கண்ணை மூடுனா தெரியும். ஃபேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை இது பண்ணிடுவோம் சார். கண்ணை க்ளோஸில் இருந்துச்சுன்னா அது பாட்டு சென்சார் இதோட ஏஐ ஏதாச்சும் ரிலேட் பண்ண முடியுமா? சார் பண்ணலாம் சார். எப்படி ஏஐ எப்படி சார் அது வந்து ப்ரோக்ராமிங் தான் சார். மொத்தமாகவே இந்த போர்டு லேட்டஸ்ட்டாக ஏஐலாம் வந்துருக்குது. அதான் சார் மொத்தமாக இந்த ஃபேஸ் ரீடிங் நீ சொன்னேன்ல, அதை எப்படி ரிலேட் பண்ணுறதுங்க? சார் அது ப்ரோக்ராமில் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் மூடி இருக்கோம் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி தாங்க சார் இந்த வெஹிக்கிள் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதாங்க சார். வந்து நீங்கள் ஆனில் நார்மலாக வந்து இப்படி கண்ணை சுண்டி நார்மலாக கண்ணை சுண்டிங்கன்னு எதாகாதுங்க சார். இப்போ கண்ணை சுண்டி ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் இது ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. 3 to 5 செகண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க சார். இது நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த இது பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வந்துங்க சார் அது முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க சார். யூஸ்வலாக அந்த டிரைவருக்கு தூங்குற மாதிரி எப்படி சார் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு மாதிரி அந்த மாதிரி நடக்கும்போது அதுவே அலாரம் அடிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்சுன்னா அவர் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற மாதிரி பண்ணிப்பாரு சார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுவோம். ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்க்கை சார் இதை வந்துட்டு அதிகமாக பேட்ரி யூஸ் பண்ணுற நேரம் யூஸ் பண்ணோம்னா பேட்ரி லைஃப் வருங்க சார். அதில் மோட்டர் லைஃப் வருங்க சார். ஓகே சார் சார் இப்போ வந்துங்க சார் இங்கே வந்து ஹை பண்ணிட்டேங்க சார். இப்போ இங்கே 9 வோல்ட் கொடுத்துருக்குங்க சார். இங்கே வச்சோம்னா 27 வோல்ட் வருங்க சார் வீடாக.
21 வோல்டேஜ் வருதுங்க சார். 9 வோல்ட் பேட்டரி சார். இங்கே கன்வெர்ட் பண்ணி 21 வோல்டேஜ் கொண்டு வரணும் சார். இங்கே வெயிடா இதில் வெயிடா இதில்லடா சார். இப்போ வந்து 5 வோல்ட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க சார். 5 வோல்ட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சுங்க சார். கன்வெர்ட் பண்ணி அந்த மோட்டர் 5 வோல்ட் இருந்தால் போதுங்க சார். அதனால் 5 வோல்ட்டு மட்டும் கொடுத்துருக்கு சார். கிளாஸாக பெருசாக உள்ளே இருக்கிறது. காற்று ப்ரெஷர் பண்ணும்போது இதுலேருந்து தண்ணி வெளியே வருங்க சார் 2 தடவை. அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் போரில் இருக்குல்லைங்க சார், போரில் தண்ணி கீழே இறங்கிச்சுன்னா ஃபோர்ஸாக ஏர் கொடுத்தோம்னா தண்ணி மேலே வந்துடுங்க சார். போர் வாட்டரில் அப்படி தானே செய்கிறாங்க சார்? எஸ் சார். அந்த கான்செப்டை சொல்லியிருக்கேன். எஸ் சார். என்னோட 3ஆம் விதிங்க சார். இந்த ஒரு செயல் நடக்கும்போது அதுக்கு வந்து சமமாக எதிர்ப்பு செயல் நடக்கும் சார். அதனால் பலூன் ஊதும் போதுங்க சார் இந்த காற்று உள்ள இருக்கும் சார். காற்று வெளியே வரும்போது வண்டி காற்று முன்னாடி வந்து சார் வண்டி பின்னாடி போகும். காற்று இப்படி வரும்போது எப்பயும் போல் நாங்கள் இன்னும் பெருசாக கொண்டு வருவோம் சார். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னால சிம்பிளாக பண்ணிக்கோங்க சார். தெரிஞ்சது இதை வந்து நீங்கள் பேட்டரி வச்சு ஓடிட்டுருக்கா? எஸ் சார். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்னாலும் சார். ஒரு விண்டமில் அமைக்கிறது எவ்வளோ செலவாகும் சார்? ஒரு விண்டமில் அமைக்கிறது எவ்வளோ செலவாகும்? நம்ம தமிழ்நாட்டில் எங்கே விண்டமில் போட்டிருக்காங்க? சார் பழனி போகிற வழியில் சார், மதுரையில். பழனி போகிற மாதிரி. ஆமாம் சார். கடைசி வரும்போது சவுண்ட் அடிக்கும் சார். ஃபுல்லாக நம்பிடுச்சு. நமக்கு எவ்வளோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்பிக்கலாம் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். ஆமாங்க சார். இது வயசானவங்க அந்த மாதிரி எங்கிட்ட யூஸ் பண்ணுவேன். தேங்க்யூ சார். 30 யார்? சார் 7+7 வோல்ட் பேட்டரி சார். இப்போ 10% மேலே இருந்தால் சார் இங்கே முன்னாடி லைட் எரியும் சார். அது கீழே போனால் முன்னாடி லைட் எரியாது சார். அது இல்லாமல் இது வந்து சார் இப்போ நீங்கள் ஒரு கார்டு மாதிரி கொடுத்து வச்சுனாங்க. அந்த கார்டு வந்து இப்போது நீங்கள் ரூமுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் அந்த கார்டு வச்சிங்கன்னா தானாக எல்லாம் ஆன் ஆகும் சார். லைட்டு ஃபேன் எல்லாமே ஆன் ஆகிடும். வெளியே வந்தீங்கன்னா தானாகவே எல்லாம் ஆஃப் ஆகிடும் சார். அந்த டச் சென்சார் இருப்பாங்க சார். இப்போ அதான் சார். ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக சோலார் ஆப்ரேஷன் தான். ஃபுல்லாக சோலார் சார். இது எல்லாமே சோலார் தான் சார். ஃபேன் சார். லைட் வந்து 10% கீழே தான் ஆன் ஆகும்.
சார் இது வந்து சார் இது மூலிமா நம்ம இந்த ரொட்டேட் பண்ணும்போது த்ரெட்டும் பெல்ட்டு மாதிரி வேலை செய்யும் சார். இதில் சுற்றி உள்ள மெக்கானிக்கல் எனர்ஜி உள்ள காயில் இருக்கும். மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பவராக இங்கே கன்வெர்ட் ஆகும் சார். வோல்டேஜ் மூலமாக பவராக இங்கே கன்வெர்ட் ஆகி இது அப்படி இதை சுற்றும் போது இந்த லைட் அடிக்கும் சார். இந்த மாதிரி இண்டிகேட்டர் மாதிரி இப்போ நீ சுற்றுறது எதில் சுற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்க? சார் இது சும்மா விண்டுமில் மாதிரி சார். விண்டுமில் வந்து காற்று இப்போ வளர்ந்தா எப்படி எனர்ஜி கன்வெர்ட் ஆகுதுங்கிற கான்செப்ட் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். தோட்டத்துக்கெல்லாம் போனோன்னா அவங்க வந்து நிலத்தடி நீரை போர் மூலிமா எடுத்து அவங்க வாட்டர் சப்ளை பண்ணுவாங்க சார். நாங்கள் வந்து நிலத்தடி நீரை வந்து வாட்டர் டேங்க்கில் விட்டு ஃபில்டர் பண்ணி ப்ராப்பரான பைப் கனெக்ஷன் கொடுத்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணுறோம், சப்ளை பண்ணுறோம் சார். ஆப்ரேட் ஆகுமா? இதில் என்ன அட்வான்டேஜஸ் ட்ரிப் இரிகேஷனா? இது வந்து அட்வான்டேஜ் எப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணாங்க சார். இதில் அது பைப் கனெக்ஷன் கொடுத்து போகிறங்காட்டி அது தேவையான அளவு மட்டும் தண்ணி எல்லாத்துக்கும் சப்ளை ஆகிற மாதிரி கவுந்தப்பாடியா? அங்கே ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோ நம்ம கவுந்தப்பாடியில்? தேங்க்யூ சார். அதுதான் சார் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க அந்த வைப்பாங்களா அந்த ஃபேன், அதில் வந்து கார்பன் அப்சர்வர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஃபார்ம் ஆகி வெளியே வரப்போ க்ளீனாக வர்ற மாதிரி ஒரு இது அப்சர்வ் ஆகுது சார். காட்டன் அப்படிங்கிற ஒரு காட்டன் பட்டி அவ்வளோதான். ஃபேக்ட்ரியில் ஏகப்பட்ட கார்பன் வரும், மேலே தான் விட்றாங்க சிம்னி வழியாக. இது எப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுமா? எங்கே வச்சுருக்காங்க எங்கேயாச்சும்? இல்லை நீ கண்டுபிடிச்சிருக்கியா? நீங்கள் மறுபடியும் இது என்ன பண்ணுறது அப்சர்வ் பண்ண கார்பனை? வெளியே வர காற்று வந்து விடணும். அந்த வரப்போ வெளியே வரப்போ க்ளீனாக வரும். கார்பன் அப்சர்வ் பண்ணுறது காட்டனை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிற யூஸ்வலாக நீங்கள் ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்க என்ன பண்ணியிருக்காங்க கார்பனுக்கு? அப்படியே மேலே விட்டுறாங்க, ஸ்பேஸில் விட்டுறாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா வந்து இந்த ட்ரீஸ் அந்த மாதிரி வளர்த்து அது அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. புதுசாக காட்டான்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் லெவல் இண்டிகேட்டரா? பொதுவாக வந்து இந்த அலாரம் வந்து இந்த அலாரம் வந்து லைன் கொடுத்தாவே அலாரம் வந்து சும்மா நார்மலாகவே அடிக்கும். ஆனால் இது வந்து இங்கே ஃபுல்லாச்சுன்னா மட்டும்தான் அந்த அலாரம் வந்து சார். அதை போட்டு பண்ணதுனால அது ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். அதனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். பிரின்சிபல் இதுதான் சார். ஆமாம், இது ஃபுல்லாச்சுன்னா இது வந்து அலாரம் அடிக்கும். லித்தியம் அயன் பேட்டரியில் வந்து சேவ் பண்ணிக்கணும் சார். ஸோ சேவ் பண்ணி அப்படியே வந்து இப்போ உள்ள லைட் எரியும். அப்புறம் இங்கே வந்து சார்ஜிங் போட்டுக்கலாம். ஸோ மொபைல் கூட சார்ஜ் ஸ்டேஷன்ஸ்லேயும் இதை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ணலாம். ஆண்டி வேலையெல்லாம் அது இபியில் இருக்குது, சோலார் சார்ஜ் சிஸ்டம்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணலாம். இதுக்கு தனியாக பேட்ரி வேணுமா ஸ்டோர் பண்ணுறதுக்கு? எவ்வளோ செலவாகும்? சார்ஜ் ஸ்டேஷன் வைக்கணுன்னா எவ்வளோ செலவாகும்? இன்னும் 1 லேக் வரும் சார். சார் இது வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சுங்க சார். சரி சார். சார் மொபைலில் இந்த சார்ஜிங் பண்ணுறோம் சார். சோலார் ஆனால் கொஞ்சம் வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறனால ரெண்டுமே கன்சிடர் பண்ண மாட்டேங்குது. இது ரியல் டைமா சார்? சோலார் செல்லு தானா சார்? ஆமாம் சார். டெமோக்காக விற்கிறாங்களா?
முன்னால் முட்டுறக்கு முன்னாலே நமக்கு லைட்டோ இண்டிகேட் ஆயிரும் சார். இதனால் நிறைய ஆக்சிடெண்ட்டை தடுக்கலாம் சார். என்னங்க சார்? சார் எவ்வளோ நம்ம செட் பண்ணுறோம் சார் சென்சாரில் அதிகமாக எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகாது சார். இந்த பக்கத்தால் இது ரொம்ப க்ளோஸாக போணுச்சுன்னா அதிகமான பெரிய வண்டியிலலாம் ரிவேஸ் எடுக்கும்போதுங்க சார் பின்னாடி பார்க்காம அதிகமாக பொருளாக லாஸ் ஆகுது சார் பெரிய லாரிலெல்லாம் இருக்கும். அதனால் இது பக்கத்தால் ரொம்ப கிட்ட உரசுற மாதிரி போயிடுச்சுன்னா சென்சார் ஆகும் சார். சென்சார் இருக்கும் சார். இது வெறும் மாடல் தாங்க சார். அப்புறம் இது கேமாக விளாண்டுக்கலாம் சார். சார் வீட்டில் அதிகமாக சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு போல சார். அதனால் சின்ன குழந்தைங்க சார் கேமும் சார் இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இது கொஞ்சம் மைண்டு கான்செப்ட் பண்ணி ஃபோனு அதிகமாக கொஞ்சம் மறந்துடுவாங்க சார். இதில் கொஞ்சம் விளையாடலாங்க சார். டைம் பாஸ் ஆகுதுங்க சார். இந்த மாதிரி டைமில் மேலே வந்து தண்ணி ஓவர் ஃப்ளோ ஆயிருங்க சார். வேஸ்ட்டாக கீழே போயிடும் சார். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா பஸர் மூலியமாக தண்ணி நம்பினோன்னா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வருங்க சார். அதுக்காக சார் இப்போ மேலே நம்ம மோட்டர் போட்டோங்க சார். சார் வெறும் ஒயர் மட்டும் இருந்தால் போதுங்க சார். சவுண்டு